என்ன யாரையுமே காணும் குழுன்னு சொன்னாங்க. சரிங்கண்ணே இருப்போம், எல்லாரும் வருவாங்களா இருக்கும். என்னக்கா யாரையும் காணும், நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? ஆமா சந்திரா, எல்லாரும் இப்போ வருவாங்களா இருக்கும். இங்கண்ணே இடி வருவாங்க எல்லாரும். அப்பாடா மரத்துக்கடியில் நிழல்ல கிடச்சி எனக்கு வந்து சோமா தூங்கலாம். என்ன சந்திரா அப்பதே வந்துட்டியோ? ஒரு வார்த்தை கூப்பிட்டா இல்லையே. பைசா கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டியோ குழுல? அதான் கூப்பிடலையோ? இல்லைக்கா, 4 மணிக்கே குழுன்னு சொன்னாங்க. நான் வீட்டில் மணியை பார்க்கும்போது மணி 4:15 ஆயிட்டா. அதான் சரி போவோன்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா யாரையும் காணுங்க்கா. அதான் உங்களை கூப்பிடலை. நீங்கள் போயிருப்பீங்களோ நான் நினச்சேன். என்ன உமா குழுகிலுன்னு சொன்னாலே ஒருத்தையும் காணும். நேரம் ஆச்சு, நெட்டவழி ஃபோனில் நேரத்தையும் சீக்கிரம் வந்துருங்கக்கான்னு சொன்னா யாரையும் காணும். ஆமாக்கா, என்னன்னு தெரியல, நேரம் ஆச்சு. நான் நெட்டவழி ஃபோன் அடிச்சு பார்க்கேன். ஹலோ நெட்டவழி. ஐயய்யா ஃபோனில் பைசா தீர்ந்துட்டு போல இருக்க. இப்போ தானம்மா பைசா போட்டேன். சும்மா அதுக்கு இதுக்குன்னு பைசாவில் பிடிக்க தான் செய்யான். ஃபோனில் பைசா இல்லை போல. ஏ சந்திரா, அந்த நெட்டவழி கொஞ்சம் ஃபோன் அடி, நேரம் ஆச்சுல்ல. போ, இவ அந்த ஆளா தூங்கி தொலைஞ்சிட்டாளா? இவளுக்கு வந்து சும்மையே தூங்குவா. அந்த மரத்துக்கு அடியில் வர உட்காந்துருக்கா. இப்போ தூங்கி தான் உழுதா அம்மா. ஏ சந்திரா எந்தி, இப்போ நெட்டவழி ஃபோன் அடி. ஏ சந்திரா. ஆ ஆ ஆ என்னக்கா, என்ன சொல்லுங்க. ஏசா கண்ணை அசந்துட்டு என்னக்கா சொல்லுங்க. நெட்டவழி ஃபோன் அடிக்கிறதுக்கா? அந்த அடிக்கேங்க்கா, அந்த அடிக்கேன். ஹலோ நெட்டவழி, எல்லாரும் அப்போதே வந்து இருக்கோம் பார்த்துக்கோ. குழு 4 மணிக்கு வர சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? வந்துட்டியா? ஓ அவங்களாம் கூட்டு வந்துட்டுருக்கியா? சரி வாம்மா வா வைக்கிட்டா. எக்கா அவன் தான் வந்துட்டு தான் இருக்காக்கா. அந்த சாரெலாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அதான் நேரம் ஆயிட்டான். ஓ அப்படியா? அதுதான் இவ்வளோ நேரமா? அக்கா இந்த குழுன்னு சொன்னாங்களே யாரையும் காணும். எனக்கு கடை வர போகணும்க்கா, அதான் நேரம் ஆகுமா? ஏ பாத்திமா நில்லு, அவ இப்போ வந்துருவாளாம். வந்துட்டு தான் இருக்கா. இனி ஒவ்வொரு ஆளுக்கா ஃபோன் அடிச்சிட்டு இருக்கணும்ல. இங்கே ஈரி பாத்திமா. சரிங்கக்கா. நெட்டவழி எல்லாம் வந்துட்டாளே. வா நெட்டவழி, இவ்வளோ நேரமா? எக்கா நான் அப்போதே வந்துட்டேன். அப்போ இந்த நோட்டு இந்த பேப்பரு பெண்ணெல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்களா, அதான் சரி வாங்கிட்டு வருமேன்னு வாங்க போனேன். நேரம் ஆயிட்டு. சார் வந்துட்டாங்க. அந்த வாங்க சார். குட் ஈவினிங் சார். வெல்கம் சார். சார் இந்தாங்க சார், இந்த பேப்பரில் யார் சேர்ந்துருக்காங்க என்ன ஏதுன்னு எல்லா விவரமும் எழுதியிருக்கேன் சார். கரெக்டாக இருக்கா பாருங்கள் சார். குழுவில் 7 பேர் வேணும். 7 பேர் இருக்கணும்லாமா? 6 பேர் தானே இருக்கீங்க. இன்னொருத்தங்களை எங்கே? அதுவா சார், அவங்க பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க சார். அதான் வரல. நாளைக்கு எங்கே வந்துடுவாங்க சார்? ஓகேம்மா. சரிம்மா, நான் இந்த குழுவை பற்றி இப்போ நான் சொல்லியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுன்னு திட்டம். இதில் வந்து குறைஞ்சது 10 பேர் இருக்கணும், இல்லை 7 பேர் கூட இப்போ எடுக்கிறோம். 7 பேர் இருக்கணும் ஒரு குழுவில் கண்டிப்பாக. 7 பேர்த்தில் ஒருத்தங்க மெயின் தலைவியாக இருக்கணும், செகண்ட் தலைவியாக ஒருத்தங்க கண்டிப்பாக இருக்கணுமா. வந்து நாங்கள் 30,000 ரூபா கிளைம் பண்ணுவோம். அதில் 28,000 சில்லரை உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும். மீதி வந்து இன்சூரன்ஸு அது இதுக்குன்னு எடுத்துருவாங்க. அதுவும் கடைசி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரிங்க சார். சாரி, என்னோட நேம் வந்து முருகன். நீங்களாம் இப்போ தான் குழுவில் சேர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழுவை பற்றி இதுதான் டீட்டெயிலு. நான் தான் ஃபஸ்ட்டு மெயின் ஹெட்டு, செகண்ட் வந்து இந்த சாரு. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இந்த சார்கிட்ட சொல்லுவார். இந்த சார் தான் நான் எப்பவும் வருவாங்க மேக்ஸிமம். என்னோட நேம் வந்து கிரிஷ். பேர பார்க்கலையா? கிறிஸ் பழைய ப்ரெஸ்ஸுன்னு. சார் வந்து எப்பமா தான் வருவாங்க. நான் தான் எப்பவும் மாதம் உங்கள்கிட்ட ரூபா கலெக்ட் பண்ண வருவேன். இதில் சார் சொன்னாப்புல ஃபஸ்ட் தலைவி ஒன்று, செகண்ட் தலைவி ஒன்று கண்டிப்பாக வேணும். ஃபஸ்ட் தலைவி எப்போது சப்போஸ் வர முடியலேன்னு உண்டுன்னா செகண்ட் தலைவி தான் வந்து எங்களுக்கு ரூபா கலெக்ட் பண்ணி தரணும். உங்களுக்கு ஒரு கூட்டம் ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு கூட்டம் ஒன்று ஒரு நாள் வச்சுக்கோங்க. அதில் உங்களோட குறைகளும் நிறைகளும் பேசிக்கோங்க. இந்த லோன் நீங்கள் கரெக்டாக கட்டினீங்கன்னா நெக்ஸ்ட் லோனுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த மெயின் விஷயம் வந்து என்னன்னா, குழுவில் ரூபா வந்து அவங்கவுங்க தேவைக்காக வாங்கி மட்டும் அவங்க தான் கட்டணும். சிலவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, சிலவங்க வாங்கி வட்டிக்குன்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இதை வந்து அப்படிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க, இல்லாட்ட வேண்டாம்னு விட்டுருங்க.
ஆமாம்மா, அது ரொம்ப முக்கியமாக உள்ளது, உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். சார் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஓகே, நீங்கள் வந்து 2 பாஸ்போர்ட் ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ஓட்டை ஐடி இல்லாட்டா ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பாஸ்புக்கு இவ்வளோ வேணும். அப்புறம் உங்களுக்கு யார் ஜாமீன் போடுறாங்களோ அவங்களோட ஃபோட்டோவும் இது ஐடி கார்டும் வேணும். இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு. மீதி என்னன்னாலும் நீங்கள் மேடத்தில் கேட்டுக்கோங்க. ஓகேம்மா, இதுதான் இந்த குழுவோட ப்ரொசீஜர் எல்லாம் சார் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா நீங்கள் இப்போ கேட்டுக்கலாம். சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். சொல்லுங்கம்மா. சார் இப்போ நாங்களாம் மாதம் மாதம் ரூபா வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் சொன்னாப்புல நெட்டவள்கிட்ட கொடுத்துருவோன்னு வைங்களா, அவள் ஒழுங்காக தான் கட்டிட்டு இருப்பா. திடீர்னு ஒரு 4ஆவது மாதம் 3ஆவது மாதம் ரூபாயை கொண்டுட்டு ஓடிட்டான்னா நாங்கள் என்ன சார் செய்யணும்? யார்கிட்ட போய் கேட்கணும்? நாங்கள் தான் கட்டணுமா? அந்த விவரம்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே சார். என்னத்தையே கேட்க சொன்னா இவ என்னத்தையே கேட்டுட்டு இருக்கா. தாமரை, கூறுகட்ட தாமரை, என்னத்தை கட்டுட்டு கிடக்க? என்ன மேடம், உங்களையே அவங்க நம்ப மாட்டேங்காங்க. என்ன சொல்கிறீங்க? இதுக்கு பதில் நீங்களே சொல்லிக்கோங்க. இல்லை சார், நாங்கள் விளையாட்டுக்கு எப்போவுமே கிண்டடிச்சு பேசுவோமா, அதான் அவன் அப்படி சொல்லுதா, வேற ஒன்றும் இல்லை சார். சரி, நாங்கள் கிளம்புறோம். இன்னைக்கு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க நெட்டொலி மேடத்தில் கொடுங்க. நாளைக்கு உங்கள் ரூபா வந்து இதில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடும். ஓகேங்களாம்மா? சரி, நாங்கள் வரோம். சாரி, பேர் சொல்ல மறந்துட்டேம்மா. லக்ஷ்மி, உமா, சந்திரா, தாமரை, ஃபாத்திமா, அப்புறம் நீங்கள், இன்னும் ஸ்ரீஜே. எவ்வளோ பேர் தானே? ஸ்ரீஜே இல்லை சார், ஸ்ரீஜு. ஓகே ஓகே ஓகே. சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். எக்கா, நீ நான் என்ன சொன்னா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உனக்கு எவ்வளோ நம்பிக்கையாக லோன் வாங்கி தரேன், நீ என்ன நம்பாமல் இப்படி பேசிட்டிய? சார் என்ன நினச்சிட்டு போயிருப்பாங்க? ஒரு மாதிரி தான் தப்பாக நினச்சிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா உனக்கு? நான் ஒன்றும் பெருசாக நான் தப்பாக ஒன்றும் சொல்லலையே. எல்லா குழுவிலையும் இப்போ இப்படி தான் நடக்கு. எல்லாரும் கொண்டு ஓடுதாங்க. அதான் இந்த குழுவிலும் இப்படி ஆயிட்டுனா நம்ம என்ன செய்யணும் ஆச்சுன்னு தெரியல, அதான் கேட்டேன். ஒன்று தப்பாக சொல்லலாமா? நான் எக்கா தாமரைக்கா, நீ இப்படிலாம் பேசலாமாக்கா? நமக்கு எவ்வளோ நம்பிக்கையாக குழு வாங்கி தார, நீ இப்படிலாம் பேசலாமாக்கா? அந்த சார் அவளை என்ன நினைப்பாரு? இப்படி கேவலப்படுத்தி விட்டுட்டியே நீ. அதானே பார்த்தேன், இன்னும் ஒரு சில சப்போர்ட்டுக்கு வரலையேன்னு நினச்சேன். நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலையேம்மா. இப்படிலாம் நடக்கல, அதுதானே சொன்னேன். இந்த ஒரு மாதிரி பேசிட்டுல நீ ஏன்ட வரக்கூடாது பார்த்துக்கோ. அவளே சும்மா இருக்கா, உனக்கு என்ன? அவன் வேலையை பாரு. லட்சுமி அக்கா சும்மா இருங்க. சிலதுக்கு இப்படி தான் சண்டைக்குனே அலையுங்க. அதுகள்கிட்டலாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியுமா? விடுங்க அக்கா. என்ன ரொம்ப அது இதுன்னு பேசிட்டு இருந்த ஜாட பேசக்கூடிய வேலையில ஏன்ட வச்சுக்கிட்டா பார்த்துக்கோ. ஒழுங்கா இருந்துக்கோ. உனக்கு இப்போ என்ன வேணும்? ரொம்ப இந்த எகிட்டு இருக்க, என்ன உனக்கு வேணும்? ரொம்ப துள்ளிட்டு திரியே. ஆளும் மூஞ்சையை நல்லா பார்க்கலையா? நல்லா ஊதா கலரில் மண்டையில் டை அடிச்சுக்கிட்டு அவருடைய வரத்தை பார்க்கலையா? ஒழுங்காக இருந்துக்கோ. ஏன் மண்டையில் நான் ஊதா கலரில் அடிப்பேன், பச்சை கலரில் அடிப்பேன், ரோஸ் கலரில் அடிப்பேன். அது உனக்கு என்னடி? உன் வேலையை போய் பாரு. வந்துட்டு அங்கேருந்து குறை சொல்லுது. இந்த வயசில் என் சுடிதாரை போட்டுட்டு திரிய நீ வாய் பேசியோ? நான் சுடிதார் போடுவேன், ஃப்ராக்கு போடுவேன், என் நாளைக்கு ஜீன்ஸ் பேண்ட்டையும் போட்டு லாந்துவேன். உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போயேன். எக்கா சண்டை போட்டுருக்கீங்க, விடுங்க. இப்போ விடுங்க, நம்ம நல்ல நினச்சி பண்ணாலும் அது இப்படி தான் நமக்கு நடக்கும். விடுங்க. உமாக்கா, சந்திராக்கா எல்லாம் சும்மா இருங்க. இந்த குழுவில் ரூபா வாங்கி தரதுக்குள்ள ஆளுல அடிச்சு போடுவாளுக போல இருக்கம்மா. என்ன வறுத்து வாராளுகோ, பேசாமல் இருக்காளுகளா? நிலவுள்ளாமல் நிற்காமா எல்லாரும்? என் மகன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், அவங்களே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கோ. ரொம்ப ஒழுங்காக இருந்துடுங்க. எக்கா, நீ என்ன ரொம்ப வாய் பேசிகிட்டு இருக்க? நீ தானே சண்டையை இழுக்க. உன்ட்ட அவர் என்ன கேட்டார், நீ என்ன சொல்லணும்? நீ என்னையில இழுத்து விட்ட, அதுதானே கேட்டுட்டு இருக்க. அதுக்கே நீ இப்படி கிடந்து ஆடிட்டு கிடக்க. பேசாம நீ போ வீட்டுக்கு, எல்லாத்துக்கும் ஃபோன் அடிக்கலாம். யாருனாலும் கூட்டிட்டு வா, நான் ஒன்றும் பயப்படவும் மாட்டேன். அதுக்கு பயந்த ஆளுகள் ஒன்றும் இல்லை என்ன? ஏன் நெட்டவள்ளி, நீ கூப்பிட்டேன்னு வந்தேன். இங்கே வந்து என்ன இப்படிலாம் இது பண்ணாத. உனக்கு ரூபா வாங்கி தர விருப்பம் இருந்தால் வாங்கித்தா, இல்லாட்டா ஒரு ரூபாயும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்மா, நான் வீட்டுக்கு போகிறேன். அவங்க ஏன் இந்த பத்து வராங்க? இந்த குழு மேனேஜர்ட்டெல்லாம் அப்படி பேசலாமா? அவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேக்கே, என்ன சண்டை போட்டுட்டு போகிறாங்க. சரிங்கக்கா, நான் கிளம்பட்டுமா? சரிங்கக்கா, நீங்கள் போவாங்க. நான் இதனால் நைட்டு உங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் அடிக்கேன்னா எல்லோரும் நாளைக்கு சாயங்காலம் வந்துடுங்க. அவளையெல்லாம் எதுக்கு நெட்டவள்ளியும் சேர்க்க? அவள் சண்டைக்குனே அலைவா, எதில் சண்டை பிடிக்கலான்னு.
ஆமாம் ஸ்ரீஜேன்னு சொன்னி அது யாரு? அது வேற யாரும் இல்லைக்கா, என் வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டுக்கு ஒய்ஃபு தான். நம்ம வீட்டுக்கு 2 வீடு தள்ளி ஒரு வீடு கிடக்கல, அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வர போகிறாங்க. பாவம் அவங்க அன்றைக்கே இப்போ நல்லா பேசுவாங்க ஃபோனில். அப்போ அன்றைக்கே ஏதாவது எதாவது இருந்தால் குழுவை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நான் குழு வச்சு நடத்த போகிறேன், அப்போ அவங்களையும் சேர்த்துக்கிட்ட சொன்னாங்க. அதான் அவங்க தான் ஸ்ரீஜு, கேரளா போல் அவங்களுக்கு. ஓ, இனி அப்போ நெட்டவழியே ஒரே கேரளா சாப்பாடு தான். நீ ஒன்றும் வைக்காண்டா, அங்கேயே டெய்லி மீன் கறி வாங்கி தின்னுடலாம். பத்தியா? வாங்கக்கா, நீங்கள் வேறு, நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன். ஆமாம், இங்கே ஒரு பிரளயமே நடந்துட்டுருக்கு, வேறு தூங்கிக்கிட்டா இருக்கா? ஏ சந்திராக்கா, எப்பவும் தூங்கிடுவா. ஏ சந்திரா, இந்தி வீட்டுக்கு போ. என்னக்கா, என்ன குழுவில் முடிஞ்ச சாரெல்லாம் போயிட்டாங்களா? ஐயோ, எல்லாரும் போயிட்டாங்களா? நீ பாட்டு இப்படி தூங்கிக்கிட்டே இரு, எங்கே போனாலும் உனக்கு ஒரு கவலை இல்லை. ஒரு மரமோ இல்லை ஒரு இடமோ கிடச்சிட்டா போதும், இருந்து தூங்கிக்கிட்டே இருப்பேன். என்ன நடக்கு இங்கே எவ்வளோ பெரிய சண்டை ஓட்டிட்டு இருந்து உனக்கு கொஞ்சமாக தெரிஞ்சா நீ பாட்டு இருந்து தூங்கிட்டு இருக்க. சண்டையா? யாருக்கு நடந்து? அதெல்லாம் உனக்கு தெரியாண்டா, எல்லாரும் வீடு போய் சேருவோம் வா. ஆனால் சரியான தூங்கிதம்மா நீ. ஐயோ ஐயோ, துன்பம் ஒரு வேளையிலே சிரி சொன்ன மாதிரி இந்த துன்பத்திலே ஒன்று நினச்சிருக்க வேண்டியதான்.